வியூவர்ஸ், நம்ம வீட்டில் வந்து நிறைய அலுமினிய பாத்திரம் இருக்கும். அந்த அலுமினிய பாத்திரம்லாம் பளிச்சுன்னு ஆகிறதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணுறோன்னா, என்கிட்ட வந்து கொஞ்சோண்டு செங்கல் தூள் இருக்குது, அடுப்பு சாம்பல் இருக்குது, துணி சோப்பு, இந்த 3த்தையும் வச்சு தேங்காய் நார் இருக்குது. இந்த 3த்தையும் வச்சு இந்த அலுமினிய கடாயில் நான் வந்து எப்படி பளிச்சுன்னு ஆக்குறத வீடியோவை பார்க்குறேன். எல்லா அலுமினிய கடாயும் எப்படி இருக்குது பாருங்கள். அலுமினிய பாத்திரம்லாம் இதை வந்து நம்ம பளிச்சுன்னு ஆக்கலாம். எப்படின்றத வீடியோவில் போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம நனைச்சிக்கலாம். பாத்திரத்துலாம் தண்ணி போட்டு நனைச்சிக்கலாம். இந்த தேங்காய் நிறையும் நனைச்சிட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இதை நல்லா தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு கடாய் எடுத்துருக்கேன். இந்த கடாயில் வந்து ஃபஸ்ட்டு சாம்பல் போட போகிறேன். சாம்பலை போட்டு ஆமாம், சாம்பலை போட்டு நல்லா தேய்க்கணும். இப்போ வந்து நான் கடாயை தேய்ச்சிக்கிறேன். முதல்ல சாம்பல் வச்சு தேய்ச்சிக்கணும். கொஞ்சம் ஈரத்துக்கு தண்ணியை தொட்டு சாம்பல் வச்சு தேய்ச்சிக்கிறேன். சாம்பல் இல்லாதவங்க நான் சொல்கிற மாதிரி கோலமாவு தான். சாம்பல் வந்து எல்லா வீட்லேயும் கிடைக்காது, அதனால் கோலமாவு எடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், செங்கல் பொடி இது வந்து இந்த பஞ்சு வச்சு நல்லா தேய்ச்சிக்கிறேன். இந்த அடியில் கழுத்தெல்லாம் போடும். கடை எப்படி சுத்தமாக இதை கழிக்கணும். இது நம்ம கை வச்சு தேய்ச்சா கையெல்லாம் வலிக்கிறதுனால தான் நான் இந்த தேங்காய் நார் எடுத்துருக்கேன். அது தேங்காய் நார் இல்லைன்னா கயிறு, ரப்பர் எது வேணால் யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ நான் தண்ணி ஊற்றி காமிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா அலுமினிய பாத்திரத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம தொலைக்க வச்சுப்போம். சோப்பு தண்ணி, சோப்பு ரப்பர், லிம்பா, இந்த கருப்பெல்லாம் போயிடுச்சுக்கிட்டியா, இந்த வேற இதெல்லாம் போயிடுச்சுக்க. ரொம்ப அழுக்கெல்லாம் போயிடுச்சுல்ல, சுத்தமாயிடுச்சுல கடாய். இந்த பின்னாடி இந்த கருப்பெல்லாம் போயிடுச்சுக்க. அப்போ தான் நம்ம அடுப்பில் வைக்கும்போது கடாய் சுத்தமாக தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் கழுவு போகிறேன். எப்படி இருக்குதாங்க, எப்படி இருக்கு பாரு. கழுவு போகிறேன்.
சூப்பராகிடுச்சுல்ல. இப்போ இதுமாதிரி எல்லா பாத்திரத்தையும் கழுவு. ஒரு கடாய் வந்து தேய்ச்சி வச்சிட்டேன். அடுத்த கடாயை தேய்க்கிறதுக்கு நான் என்ன திரும்ப பண்ணுறேன், சாம்பல் இருக்கா, சாம்பலையும் செங்கல் தூளையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கடாயில் அப்படியே போடுறேன். போட்டுட்டு இதை வச்சு அப்படியே தேய்க்கிறேன். தேய்க்க 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 அப்படியே அழுக்கு எண்ணெய் பிசுக்கு எல்லாம் போயிடும். நம்ம வெறும் கையில் தேய்க்கக்கூடாது. இந்த மாதிரி என்ன பஞ்சு மாதிரி வச்சுக்கணும். தேங்காய் நார் நம்ம என்ன வச்சுக்கணும், வச்சுட்டு தான் தேய்க்கணும். இதெல்லாம் விடாப்பிடியான எண்ணெய் பிசுக்கு. இதை போட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி தேய்க்கணும். அலுமினிய பாத்திரத்தில் தனியாக ஒரு நாள் வச்சு இந்த மாதிரி ஸ்பெஷலாக தேய்ச்சாதான் அது சரிப்பட்டு வரும். நம்ம சமையல் முடிச்சு தேய்க்கும் பார்த்தியா, அப்போல்லாம் அது நல்லா சாதாரண சிம்பிளாக தான் தேய்க்க முடியும். இதை மாதிரி நம்ம தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அலுமினிய கடாயை வந்து நல்லா பளிச்சுன்னு ஆகும். அந்த இது செங்கல் தூள் போட்டுட்டேன். அடுத்தது இந்த எளிமையான பொருள் என்னென்னா, ஒன்று செங்கல் தூள் இல்லைன்னா கோலமாவு தான். அதை போட்டு இந்த மாதிரி நல்லா தேயில விடாப்பிடி அடித்து எண்ணெய் பிசுக்கு எல்லாம் போயிடும். கூடவே கொஞ்சம் சோப்பையும் சேர்த்துக்கோங்க. லிம்பா பாத்திரம் கழுவுறது டிஷ்வாஷர் அது கொஞ்சம் போட்டு என்ன தேய்க்கும்போது பாத்திரம் அப்படியே நல்லா பறிச்சுணும். பளிச்சுன்னு அதே இந்த மாதிரி நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு முறை தேய்க்கும் போது நம்மளுடைய அலுமினிய கடாயி அலுமினிய பாத்திரம்லாம் நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். இதை கழுவி காட்டுறேன். நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த மாதிரி 2 கடாய் நான் கழுவிட்டேன். 2 கடாய் கழுவிட்டேன். இதுவே மறுபடியும் அது அப்புறமா தேய்க்கணும். அடுத்தது இட்லி குண்டான், இட்லி பாத்திரம், அதுவும் நல்லா கரியாக தான் கிடக்கு. அதையும் போட்டு நல்லா தேய்ப்போம். இது நல்லா பளிச்சுன்னு ஆச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா அழுத்தமாக தேய்ச்சிக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பார்க்குறேன். இன்னும் நல்லா பொங்கலுக்கு அப்போ தான் எல்லா பாத்திரமும் பளிச்சுருவோம். இதுவும் பொங்கல் கிளீனிங் ஒர்க்கு தான். இது கழுவிட்டேன்னா அடுத்தது இதனோட மூடி எங்கே இருக்குது, இது ஒன்று நான் கழுவணும். இப்போ இதையும் நான் என்ன பண்ண போகிறேன், அதே மாதிரி தான் இதெல்லாம் ஒரு 40 வருஷம் இருக்குது. 40 வருஷம் அது பானை, அலுமினிய பானை.
பாத்திரம் 40 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. எங்கள் அப்பா கொடுத்தாங்க எனக்கு. இப்போ சாப்பாடு செய்கிற பாத்திரம். நான் இப்போ இதில் சுடு தண்ணி போடுறேன். ஆனால் சாப்பாடு தான் செய்திருந்தேன் குக்கர்லாம் வர வரைக்கும். அதுக்கப்புறமா இப்போ வந்து சுடு தண்ணி போட்டுருக்கு இதில். எப்பவுமே நம்மளுக்கு வந்து நல்ல அழகான ஸ்க்ரப்பர் எதுன்னா செங்கல் தூள் தான். செங்கல் தூள், கோல மாவு பாருங்க. அந்த பாத்திரம் அப்படியே பளிச்சுன்னு ஆகுது பாருங்க. அப்படியே பளிச்சுன்னு ஆகுது. காலையிலேயே இதெல்லாம் வேலையை முடிச்சிட்டா இந்த பாத்திரம்லாம் நமக்கு தேவைப்படும் பொங்கலுக்கு. இதெல்லாம் நான்வெஜ் செய்யாத பாத்திரம்ல. நான்வெஜ் செய்யாத பாத்திரத்தை தான் சாமிக்கு அது பொங்கல் விசேஷத்துக்குலாம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நான்வெஜ் யூஸ் பண்ணாத பாத்திரம். இது இந்த சில்வர் இது இட்லி பாத்திரம். அதிலெல்லாம் நம்ம ஒன்று சாம்பாரோ ஒரு பொங்கலோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்காக தான் அதை வந்து இப்போ கழுவி சுத்தம் பண்ணுறேன். இப்போ இது கழுவ போகிறேன். இப்போ கழுவ போகிறேன். பாருங்க எப்படி பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இன்னும் ஒன் டைம் கழுவணும். இதெல்லாம் பவழ கொடியிலே முத்துக்கள் சேர்த்தால் புன்னகை கண்ணோவியம் அலுமினியம் பாத்திரமும் கழுவிட்டேன். நல்லா ஆயிடுச்சு. இதான் பாருங்க ரொம்ப மோசமாக இருக்குது. இதை தான் இப்போ நல்லா தேய்ச்சி பண்ணணும். இது ஏற்கனவே கழுவுனது தான் எண்ணெய் படப்பட இந்த மாதிரி பிசுக்காயிடுது. இது வந்து நல்லா சுத்தம் பண்ணணும். இப்போ இந்த கடாய் தான் ரொம்ப எண்ணெய் பிசுக்கு. இதில் நான் பஜ்ஜி போண்டா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதெல்லாம் பண்ணுவேன் பார்த்தியா. அதில் எண்ணெய் அப்படியே வழிஞ்சு இந்த கடாயில் அப்படியே பிடிச்சிக்கிச்சு. அதனால் இப்போ இது தேய்ச்சி எடுக்கிறது தான் ரொம்ப நேரம் ஆகும். பெரிய டாஸ்க் எனக்கு. ஓரளவு அழுக்கு போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். இந்த எண்ணெய்க்கும் இந்த நெருப்பில் படப்பட எண்ணெய் வந்து அப்படியே ஃப்ரீது பாத்திரத்தில். அதெல்லாம் அது விடாப்பிடியான்னு அழுக்காக இருக்குது. இதை வந்து நம்ம ஜிங்கில் வச்சுலாம் கழுவ முடியாது. இதுக்கு வந்து தனியான இடம், நல்லா ஸ்பேஸ் உள்ள இடத்துல தான் இதெல்லாம் தேய்க்க முடியும். உள்ளேயும் அந்த தவிர்க்கு இருக்குது. நல்லா இப்படி தேய்க்க நல்லா பளிச்சுன்னு ஆகும். நான் வந்து வேலை செய்யும்போது ஒன்று பழைய பாட்டு கேட்பேன், கேட்டுட்டு வேலை செய்வேன். அப்படி இல்லையா நான் பாட்டு பாடிக்கிட்டே தான் வேலை செய்வேன். எனக்கு பாட்டு பாடிக்கிட்டு வேலை செய்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அப்படின்னா எனக்கு வந்து வேலை செய்கிற அனுப்பவே தெரியாது. பொதுவாக எல்லாருக்குமே அதுதான். வேலை இப்போ செய்யும்போது பாட்டு கேட்டுகிட்டே வேலை செய்தால் அனுப்பவே தெரியாது. அதனால் நான் பாட்டு பாடிக்கிட்டே செய்வேன். இது ஒன்று தான் சொல்லணும். மற்றதெல்லாம் நான் வாஷ் பண்ணிட்டேன். எல்லாம் வாஷ் பண்ணிட்டேன். இனிமேல் தனியாக மறுபடியும் போட்டு சொல்லணும். இப்போ இது வந்து சோப்பு தண்ணி வச்சு கழுவணும். சோப்பு தண்ணியில் சோப்பு போட்டு கழுவணும்.
ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இந்த கடாயி, இப்போ பாருங்கள் நல்லா ஓரளவு பளிச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வாரம் ஒரு முறை கண்டிப்பாக இந்த மாதிரி பாத்திரத்தெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். எல்லாத்தையுமே நல்லா மெயின்டைன் பண்ணால் தான் அழகாக இருக்கும். இப்போ ஓரளவு எனக்கு வந்து இந்த பாத்திரம் பளிச்சுன்னு ஆயிடுச்சு. போதும், இனிமேல் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து தான் பொங்கல் க்ளீனிங் ஒர்க். எல்லா பாத்திரமும் கழுவியாச்சு. அலுமினிய பாத்திரம்லாம் பளிச்சுன்னு ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி கழுவி பாருங்கள். கழுவிட்டு நான் எப்படி கழுவி இருக்கின்றதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த கடாயை நான் கழுவிட்டேன். அடுத்தது எல்லாத்தையும் ஒன் டைம் சோப் போட்டு, இப்போ சோப் போட்டு ஒன் டைம் தேய்ச்சி போகிறேன். இந்த ஸ்க்ரப்பர் வச்சு சோப் வச்சு தேய்ச்சிட்டேன்னா சரியாக போச்சு. பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டேன். நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு எல்லா பாத்திரமும். அலுமினிய பாத்திரம்னா இந்த மாதிரி கொஞ்சம் சாம்பல் இருக்கவங்க, சாம்பல் கிடைக்கிறவங்க சாம்பல் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா செங்கல் தூள் எடுத்துக்கோங்க, இல்லையா கோல மாவு எடுத்துக்கோங்க. கோல மாவு வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா சோப்பு தண்ணி போட்டு சோப்பு போட்டு விம்பாரோ இல்லை என்ன டிஷ் வாஷர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ எல்லா அலுமினிய பாத்திரத்தையும் நான் வந்து தேய்ச்சி வச்சுட்டேன். இந்த கடாயில் நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். இது வந்துட்டு விம்பாரில் மறுபடியும் ஒரு முறை வாஷ் பண்ணிட வேண்டியது. இந்த கடாயில் கூட பாருங்கள், இது நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆமாம், திருப்பி சோப் போட்டு தேய்ச்சாதான். இப்போ நம்ம செங்கல் தூள் சாம்பலில் தானே போட்டு தேய்ச்சோம், அதை அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கோம்ல. நம்ம வந்து மறுபடியும் சோப் போட்டு தேய்ச்சா தான் நல்லா க்ளீனாக இருக்கும். எனக்கு ஒரு திருப்தியாக இருக்குது. அப்போ தான் இது சும்மா பழைய எண்ணெய் பிசுக்கு எதுனா ஒட்டியிருந்தா கூட நல்லா போகும். இந்த சோப்பு போட்டால் தான் எண்ணெய் பிசுக்கு போகும். அந்த செங்கல் தூள் போட்டால் தரையெல்லாம் போகும். இப்போ எல்லாத்தையும் நான் தேய்ச்சிட்டேன். தேய்ச்சப்புறம் ஆமாம், வீட்டில் போயிட்டு அடுக்கி வச்சிடணும். சரியா? அடுக்கி வச்சுட்டு இப்போ வந்து பாத்திரத்தை நான் கழுவிட்டேன். எல்லா பாத்திரமும் அலுமினிய பாத்திரம்லாம் நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு.